வந்து ஒரு 3 விஷயங்களை பத்தி அந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஒண்ணு வந்து பார்வதியோட இன்டர்வியூ. ஸோ அதுல என்ன பேசப்பட்டிருக்கு, அதை பத்தி நம்மளோட பார்வை என்ன அப்படிங்கிறது. 2வது நம்மளோட பிஆர் அக்கா, அதாங்க டைட்டில் வின்னர், சாரி டைட்டில் பையர், அவங்களோட ஃபேன்ஸ் மீட்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதுல சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல என்னோட பார்வை என்ன அப்படிங்கிறது 2வது விஷயம். 3வது வந்து வினோத் அண்ணா. என்னடா வினோத் அண்ணாவை பத்தி என்னடா பேச போறோம்னா, வினோத் அண்ணாவுக்கு எதிராக இது வரைக்கும் நான் எந்த ஒரு வீடியோவும் போட்டதில்லை நம்ம சேனல்ல. முதல் முறையா அது எதிரான்னு சொல்ல முடியாது, சில கேள்விகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதை வந்து 3வது பாயிண்டா எடுத்து பேசுவோம். ஃபர்ஸ்ட் பார்வோட ஃபேன்ஸ் மீட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அவங்க அம்மாவோட வந்து பேசுறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து விவாதிக்கப்படுது, உள்ள நடந்த விஷயங்களை பத்தி சொல்றாங்க. கடைசியாக அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். அந்த கார் டாஸ்க் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து பூதாகரமாச்சு, எந்த அளவுக்கு வந்து அது எக்ஸாகரேட் பண்ணப்பட்டுச்சு, அது எப்படி ரெட் கார்டு வரைக்கும் போகப்பட்டது அப்படிங்கிறது வந்து பார்வதி சொல்லியிருக்காங்க. ஒரு டாஸ்க் அப்படின்னு வந்துட்டா அந்த டாஸ்க்ல தள்ளுறது அப்படிங்கிறதுலாம் வந்து சாதாரண ஒரு விஷயம் தான். அது பார்வதி பண்ணாங்க, எப்படி அது பார்வதி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த விஷயம் வந்து ஊதி பெரிதாக்கப்பட்டு அதை வந்து ரெட் கார்டு அளவு கொண்டு போகப்பட்டது தான் வந்து பார்வதி வந்து மென்ஷன் பண்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, பாரு பண்ணா அதனால தான் அந்த அளவுக்கு வந்து அது பேசப்பட்டிருக்கு, அந்த அளவுக்கு வந்து நெகட்டிவா. ஏன்னா வந்து இப்போ நம்ம சபரி இருக்கார் பார்த்தீங்களா, சபரி யாராச்சும் போயிட்டு அடிச்சு மூஞ்ச உடைச்சு ஏதாவது ஒன்று பண்ணி என்ன பண்ணாலும் அது வந்து கேம். ஆனால் பார்வதி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டா அது வந்து தப்பு, அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நிறைய வன்மங்களும் நிறைய அபியூசரும் வந்து இறங்கிடுவாங்க. பாருக்கு எதிராக அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே வந்து உடனே பார்வதி அப்படின்னாலே வந்து ஹேட்ரட் அப்படிங்கிறது வந்து முழுதும் பரப்பப்படும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து பார்வதி வந்து கடைசியாக வந்து தெரிவிச்சாங்க. ஸோ அதை விடுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளோட பிஆர் அக்கா ஃபேன்ஸ் மீட் பரிதாபங்கள். ஸோ அதை பார்த்தேன், நான் போயிட்டு ட்விட்டரை பார்த்தேன். அந்த ட்விட்டரில் வந்து ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன். அந்த கிளிப்பில் வந்து எல்லாருமே என்ன போட்டிருக்காங்கன்னா, பாத்தியா பார்வதியை விட எங்கள் அக்காவுக்கு, எங்கள் பிஆர் அக்காவுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் பார்த்தீங்களாடா, இதுதான்டா ஆர்கானிக் அப்படின்னு போட்டுருந்தானுங்க. அதை ஃபேன்ஸில் உட்காந்துருக்கானுங்க, ஏதோ கல்யாணத்துக்கு மொய்யெழுத வந்து உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துருக்கானுங்க. ஒரு கிரேஸ் இல்லை, ஒரு கத்த மாட்டானுங்க. ஒரு கண்டஸ்டன்ட் வெளியில் வந்திருக்காங்க, அதுவும் டைட்டில் வின்னரு. அப்படிப்பட்டவங்கள வந்து பார்க்கும்பொழுது ஒரு இது இருக்கணும். ஆனால் எதுவுமே இல்லாமல் எல்லாரும் வந்து ஏதோ நம்ம வந்துட்டு நம்ம வேலை விட்டுட்டு இருப்போம், நம்ம வந்தோம் மொய் எழுதுறோமா போனோமா அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க. பார்க்கும்போது எங்கிறதுனா பிடிச்சிட்டு இருந்தீங்க இவனுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வச்சுக்கலாங்க, இந்த ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது வினோத் அண்ணாவோட ஃபேன்ஸ் மீட் போட்ட அடுத்த வித்தின் ஒரு ½ அன் ஹவர்ல வந்து டிக்கெட் சோல்ட் அவுட். இதுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி அதே ஹாலில் தான் வந்து நடத்துகிறாங்க. 2வது திவ்யாவோட இது போடுறாங்க, கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு மதியம் வரைக்குமே வந்து ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் அப்படின்னு தான் வந்துச்சே தவிர இம்மிடியட்டாக வந்து சோல்ட் அவுட் ஆகல. சரி இவங்கெல்லாம் எங்கிறதுல பிடிச்சிட்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தா, எனக்கு என்னமோ டவுட் என்னன்னா, எங்கள் அக்கா உள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் நிறைய செலவு பண்ணாங்க, நல்லா பிஆர் டீமை வச்சு வேற லெவலில் வந்து சம்பவம் பண்ணி அப்படி இப்படி பண்ணாங்க. எனக்கு என்னமோ வெளியில் வந்து திரும்ப அதே வேலையை பார்த்துட்டா கூட இப்படி எனக்கு தோணுது. வெளியில் வந்தோம் செலவுல பண்ணி தலைக்கு வந்து 200 ரூபா கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து பஸ்ஸை பிடிச்சி கூட்டிட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. இவனுக்கும் ஃபேன்ஸ் மீட்டுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்கானுங்க. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கானா வினோத் என்ட்ரி கொடுக்குறாரு. அதுல நிறைய விமர்சனங்கள் இருக்கு, அது நான் 3வது பாயிண்டா பேசுறேன். கானா வினோத் என்ட்ரி பார்க்கும்போது தான் ஓகே டன், வந்த கூட்டத்தில் 50% கூட்டம் வந்து வினோத்தனாவை பார்க்கறதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஏன்னா வந்து அவனுக்கு பார்க்கும்போது அப்படிதாங்க இருந்துச்சு, உள்ள இங்கேயும் வந்து பிடிச்சி அவனுக்கு பாட்டு வந்த மாதிரி இருக்கு. 2வது இந்த ஃபேன்ஸ் மீட் பரிதாபங்களை பற்றி நான் சொல்லணும்னா வச்சுக்கலாங்க, பாரு கமருதனோட ஃபேன்ஸ் மீட் வந்து ஒரு 2 days பிஃபோர் நடக்குது. அதை பார்க்குறாங்க, சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரே ட்ரெண்டிங், பாருதின்னு சொல்லி போடுறாங்க. சரி இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே, அதாவது வந்து இதுக்கு எதிராக நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னன்னா வந்து நம்ம ஆனியன் ஸ்டார் இருக்காரு பார்த்தீங்களா, ஆனியன் ஸ்டார், அவரை வலுக்கட்டாயமா எங்க இருந்தாலும் நீ வாடா, நீ வந்து தான் அவனு ஸ்டேஜின்னு சொல்லிட்டு தலைவனை கூட்டின்னு வந்து நிற்க வச்ச 2 பேரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு, பாத்தியா திவிசியா சார் திவிசான்னு போடுறானுங்க. சரி இது ட்ரெண்டிங்கில் இருக்கான்னு பார்த்தா ட்ரெண்டிங்கிலே இல்லை. அப்போ பாரு கமருதீன் அன்னைக்கு வந்து அவங்களோட ஃபேன்ஸ் மீட் நடந்த அன்னைக்கு அவங்களோட விஜே பாருங்கிற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு, பாருதிங்கிற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு, டைம் லைன் ஃபுல்லாகவே வந்து அவங்களோட ஃபோட்டோ வருது. சரி இதே மாதிரி அதாவது வந்து அதை பார்த்து காப்பி அடிக்கிறானுங்களாம். பார்த்தியா நாங்களும் வந்து எங்களுக்கும் வந்து கப்புள்ஸ்லாம் இருக்கிறாங்க, நாங்களும் வந்து இதை வச்சு ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இதையும் போட்டு தனியாக போட்டு ஒரு ட்ரெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து கொலையாக கொள்றானுங்க. ஏன்டா அதான் வரல விட்டுருக்கலண்டா. இவனுக்கு எப்படி பண்ணுறானுங்கன்னா வச்சுக்கலாங்க, லிட்டரலாக நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ஒரு 3 ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சு. ஒன்று வினோத் ஃபேன்ஸ் மீட்டு, பார்வதி ஃபேன்ஸ் மீட்டு, கமருதீன் ஃபேன்ஸ் மீட்டு. ஸோ இதை கம்பேரிசனுக்கு எடுத்துக்கிறானுங்க.
எடுத்துக்கிட்டு இதை விட நம்ம வந்து அதிகமாக கூட்டத்தை காமிச்சிடணும். அப்போனா டைட்டில் வின்னருங்கிறத நம்புவாங்க மக்கள், இல்லைன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆல்ரெடி மக்கள் எல்லாருமே இது என்னமோ வந்து டைட்டில் வின்னர் மாதிரி தெரியலையே, டைட்டில் பையர் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இது இந்த ஃபேன்ஸ் மீட்லேயே கூட்டம் வராத பார்த்தா முடிவே பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தலைக்கு 200 கொடுத்து தலைவர் வந்து இங்கே கூட்டிட்டு வந்துருக்கானுங்க. இதில் வினோத்தனா வந்து ப்ரொமோஷனுக்கு அவர் வந்து எப்படின்னா ஒரு இன்னசென்ட்டுங்க, யார் கூப்பிட்டாலும் போயிடுவார். அது நான் 3வது பாயிண்ட் வராது, நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது வினோத்தனா பண்ண விஷயங்கள். ஸோ ஒன்றும் தவறுலாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்து சில விஷயங்கள் வந்து யோசிப்பாங்க. இப்போ இவ்வளோ நடக்குது பார்த்தீங்களா, இதுக்கு எதிராக என்னென்ன பண்ணமோ அது வந்து யோசிச்சு பார்க்கணும். 3வது இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேன்ஸ் மீட், இதில் கம்பேரிசன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, பாருக்கு முருதனுக்கு என்னடா கூட்டம் வந்துச்சு, இங்கே பாடுற கூட்டத்தை, இங்கே பாடுற அல்லது கூட்டத்தை. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு ஹால், ஒரு சின்ன ஹால், மினி ஹால்னு வச்சுங்களேன். ஒரு மினி ஹாலில் ஒரு 50 பேர் உட்கார்ற மாதிரி, ஒரு 100 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சேர் இருக்குங்க. 100 பேர் உட்கார வேண்டிய இடத்துல இல்லைடா கூட்டமே இல்லை, 200 பேர் இருக்கடா, 300 பேர் இருக்கடான்னு கேட்டால் அதை விட ஒரு முட்டாள்தனம் என்ன இருக்கும்? பாரு கமருதனோட ஃபேன்ஸ் மீட்டுங்கிறது ஒரு மினி ஹால் மாதிரி இருந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 சேர் தான் இருந்துச்சு. அந்த 100 சேருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மக்களை வந்து கூட்டிகிட்டு வர முடியும். அது வித்தின் செகண்டில் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அந்த டிக்கெட் எல்லாமே. அது வேற விஷயம். சோல்ட் அவுட், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல. அந்த மாதிரி சோல்ட் அவுட் ஆகி உண்மையாகவே ஆர்கானிக்காக ஃபேன்ஸ் வந்தது. அது இங்கே வந்து 200 to 300 சேர் போட்டு வச்சிருக்கானுங்க. ஒரு பெரிய இது மண்டபத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேயும் கடைசியில் பாதி இவ்வளோ காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ கூட்டத்தை நிரப்பி கடைசியில் பின்னாடி சேர் ஃபுல்லாகவே வந்து எம்டியாக கிடக்குது. அப்படி இருக்கும் பொழுது இது என்ன ஒரு தற்கூரித்தனம்? ஏடா 100 பேர் உட்கார வேண்டிய இடத்துல 100 பேர் இருக்கிற ஹாலில் 100 பேர் தானே வருவாங்க. அது அப்புறம் 300 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. 300 பேர் வர வேண்டிய இடத்துல 300 பேர் வருவாங்க. இதை கூட கம்பேர் பண்ணிக்கிறானுங்க. இப்போ இதே ஹாலில் பார்வதிக்கோ இல்லை கமருதனுக்கோ ஃபேன்ஸ் மீட் வச்சுருந்தா இதை விட கூட்டம் வந்திருக்கும். கூட்டம் வந்திருக்கும். ஏங்க பாரு கமருதனோட ஃபேன்ஸ் மீட்டில் போய் பாருங்க, இன்டர்வியூ போய் பாருங்களாங்க, எவ்வளோ மக்கள் கிரேஸாக எவ்வளோ தூரம் வந்து அவங்க வந்து ஒரு ஆர்வமாகவும் ஒரு இதுவாகவும் பார்த்துக்கிறாங்க பாருங்க. அப்படியே இந்த சைடு பாருங்க. நம்மளால வந்து இதுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இடையில எடிட்டிங்கில் ஏதாச்சும் போட்டு விட்றாடிங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து திவ்யா அக்கா, நம்மளோட பிஆர் அக்காவோட ஃபேன்ஸ் மீட்டோட பரிதாபங்களை பார்க்கும்போது பாவம், உள்ளே இருக்கும்போது செலவு பண்ணீங்க, வெளியில் வந்தோம், நான் டைட்டில் வாங்கிட்டேன், டைட்டிலை வாங்கி வந்து என்னை வந்து யாரும் டைட்டில் வின்னர் ஒத்துக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஃபேன்ஸ் மீட்லாச்சும் ஒரு கூட்டத்தை காமிச்சு நான் தான்டா டைட்டில் வின்னர், நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு காமிப்போங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து மக்கள்கிட்ட எடுபடலை. இப்போது நான் வந்து 3வது விஷயத்துக்கு வரேன். வினோத் அண்ணா இந்த ஃபேன்ஸ் மீட்டில் கலந்துருக்காருங்க. அதில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க ட்விட்டரில். அது யாருங்கிறத பேரெலாம் நான் மென்ஷன் பண்ணல, என்ன வார்த்தைங்கிறத மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். க்ரௌடு மாமே க்ரௌடு, திவ்யா ஹேஸ் நோ பர்டிகுலர் ஏரியா அண்ட் லொக்காலிட்டி க்ரௌட். அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா, திவ்யாவுக்கு வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து மக்கள் ஆதரவு வரல. எப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருந்து மக்கள் ஆதரவு வரல. அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கு. ஏன் தமிழ்நாடு என்ன, இந்தியா ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்கு. என்ன இந்தியா என்னங்க, ஏசியா என்ன, உலகம் ஃபுல்லாக, உலகம் என்னங்க, சந்திர கிரகத்தில் ஃபேன்ஸ் மீட் இருக்கு. சந்திர கிரகம் என்ன, வியாழன் கிரகம் வரைக்கும் எங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஏன்டா உருட்டுறீங்க, ஏன் உருட்டுறீங்க? இதில் கடைசியில் எனக்கு இது கூட பரவாயில்லைங்க, கடைசியில் ஒன்று போட்டு தான் பாருங்க, இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டமா, ஹோல்டு தமிழ்நாடு ஓட்டர் பாருங்க. இதை கேட்கும் போது சிரிப்பு வருமா வராதா? இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டமா, மொத்த தமிழ்நாடு ஓட்டு போட்டிருக்காங்களாம் அக்காவுக்கு. ஏன்னா சிரிப்பு அடக்க முடியும். ஏண்டா மனசாட்சின்னு கொஞ்சமாச்சு இருக்கா? ரியலாகவே டைட்டில் வின்னரு மக்கள் ஆதரவு இருந்தது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வினோத்துக்கு. ஸோ அவரு ஒரு இன்னசென்ட்டாக இந்த இதுக்கு வராரு. அவர் ஆக்சுவலாக ஏன் அந்த விஷயத்தை நான் வந்து பேசுகிறோம்னு சொல்லி சொன்னா வச்சுக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தான் பார்த்தீங்களாங்க. என்ன சொல்லியிருந்தான், ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் ஃபேன்ஸ் மீட் வரல அப்படிங்கிறத வச்சு அவன் என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து குறிப்பிட்ட சாதி மக்களும் குறிப்பிட்ட இடத்து மக்களும் தான் இவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பட் ஆனால் திவ்யாவுக்கு அப்படி இல்லை, அவங்களுக்கு உலக புழக்க ஆதரவு இருக்குது, அவங்களுக்கு வந்து இந்த அண்டமே அவங்களுக்கு அந்த இது எல்லாமே அவங்களுக்கு தாங்க, இந்த உலகமே அவங்களுக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு உருட்டி போட்டு வச்சுருக்கான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டை மட்டும் நான் சொல்லலைங்க. கடந்த ஒரு 50 நாட்களாக வினோத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஸ்டாம்பிங் முத்திரை, அதாவது தனி ஒரு கேஸ்ட்டை வச்சும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வந்தவர் அப்படிங்கிற வச்சோம் மிகப்பெரிய அளவில் வினோத்துக்கு எதிராக நெகட்டிவ் பிஆர் ஒரு பார்த்தது இந்த பிஆர் கும்பல் தான். இந்த பிஆர் கும்பல் பார்த்த வேலை தான் அந்த நம்ம வினோத் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு சின்ன பிஜிஎம் போதும், அரோரா கூட பழகின விஷயத்த ஒரு சின்ன பிஜிஎம் போட்டு வினோத்தை வந்து வெளியில் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அது வேற யாரும் கிடையாது, இந்த பிஆர் கும்பல் தான். இதே பிஆர் கும்பலுக்கு இன்னைக்கு வந்து வினோத் அண்ணா ஃபேன்ஸ் மீட்டுக்கு போயிருக்காரு.
அப்போ அவரோட ஃபேன்ஸுக்கு அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த விஷயத்துக்காக இவருக்கு எதிராக பரப்பப்பட்ட 18+ கண்டென்ட்டுக்கு எதிராக வந்து வெளியில் மக்கள் அவ்வளோ தூரம் வந்து ஆதரவு அளித்து அதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதே ஜாதி முத்திரையும் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் இருந்தோம். நான் இப்பயே சொல்கிறேங்க, இந்த திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற சில யூடியூப் சேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவனுங்க எல்லாருமே வினோத்துக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட கட்சியோட ஆதரவு இருக்கு, ஒரு குறிப்பிட்ட சாதியோட ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க, போஸ்ட் போட்டிருக்காங்க ட்விட்டர்ல. இப்படி எல்லா விதமான எதிர்ப்பும் இந்த பிஆர் கும்பல்கிட்ட இருந்து தான் திரு வினோதன் அவர்களுக்கு வந்து வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு நீங்க போய் அட்டன் பண்றீங்க. இதன் மூலமா உங்களோட ஃபேன்ஸுக்கு நீங்க சொல்ல வர்றது என்னன்னா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. ரெண்டாவது, இப்போ வந்து நீங்க எதுவுமே கண்டுக்காம பெருந்தன்மையா போறீங்க. அப்ப இவ்வளவு தூரம் உங்களுக்காக வந்து ஃபைட் பண்ண உங்களோட ஃபேன்ஸோட நிலைமை. ரெண்டாவது, அரோரா விஷயத்துலையும் இதுதான் பண்ணீங்க. அரோரா விஷயத்திலுமே இன்னும் உங்களோட ரசிகர்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா அரோரா தான் பிளான் பண்ணி அந்த இதை எடுக்கிறதுக்கு உங்களை மேனிப்புலேட் பண்ணதா இருக்கட்டும், பின்னாடி பேசுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணது. இதே நீங்க தான் போயிட்டு என்ன ஒயிட் வாஷ் பண்றீங்கன்னா, அரோரா வந்து காரணம் இல்லை, நான் எடுத்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. இதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த ஃபேன்ஸ் மீட்ல கலந்துக்கிறீங்க. இதே ஃபேன்ஸ் மீட்ல ஒருத்தன் போடுறான், இதே திவ்யா ஃபேன்ஸ், திவ்யாவோட பிஆர் ஒருத்தன் வந்து போடுறான், இந்த மாதிரி போஸ்ட் போடுறான். இதை பார்த்தியா, ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து வந்த சப்போர்ட்டு கிடையாது, இது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற சப்போர்ட்டு, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற சப்போர்ட்டு, உலகம் ஃபுல்லாக இருக்கிற சப்போர்ட்டு, சந்திர கிரகத்தில் இருக்கிற சப்போர்ட்டு, வியாழ கிரகத்தில் இருக்கிற சப்போர்ட்டுக்கிறான். அப்போ உங்களை எப்படி பிராண்ட் பண்ணுறானுங்களோ அதே கூட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க. அப்படின்னா உங்கள் ஃபேன்ஸோட மனநிலை என்னவா இருக்கும், உங்களை ஆதரிச்சவங்களோட மனநிலை என்னவா இருக்குங்கிறத நீங்கள் என்னைக்கு யோசிச்சு பார்த்துறீங்களா அப்படிங்கிறதா கேள்வி. அன்னைக்கு அரோராவுக்கு ஒயிட் வாஷ் பண்ணீங்க, இன்னைக்கு திவ்யா ஒயிட் வாஷ் பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. உங்களை எந்த அளவுக்கு கேவலமாக விமர்சிச்சு அந்த பிஆர் கும்பல் வந்து நிறைய எடிட் போட்டாங்களோ, உங்களை எந்த அளவுக்கு வந்து வன்மங்களை கட்டினாங்களோ, உங்களை எந்த அளவுக்கு வந்து 8+ மாற்றி நிறைய விஷயங்கள் பண்ணாங்களோ, அவங்களுக்கு ஆதரவாக தான் நீங்கள் போயிருக்கீங்க. சிறப்பாக பண்ணுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, அது உங்களோட, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கமருதீன் ஃபேன்ஸ் மீட்டுக்கு போயிருந்தா ஓகே, டன் அக்செப்டட். கமருதீன் வந்து இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே உங்களை பற்றி பின்னாடி தப்பாக பேசுறதில்லை. கமருதீனோட ஃபேன்ஸ் வந்து உங்களை வந்து எந்த இடத்துலையுமே அப்யூஸ் பண்ணதில்லை. உங்களுக்காக நின்றுருக்காங்க உங்களோட ரசிகர்கள். அப்படி இருக்கும்போது அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும் அந்த இதுக்கு போகும்போது அப்படிங்கிறத என்னுடைய கேள்வியும். சில நியூட்ரலாக இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்களோட கேள்வி மக்களே. ஸோ இவ்வளோ தான் நடந்துச்சுங்க. பெருசாக வந்து பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிஆர் அக்காவோட ஃபேன்ஸ் பரிதாபங்கள் வந்து இந்த அளவுக்கு தான் நடந்து முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி அடுத்தடுத்த அப்டேட் என்னென்ன வருது அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நம்ம பார்க்கலாம். சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.